அந்த மரணத்தையே கொண்டாடக்கூடிய ஒரு போக்கு அந்த வீடியோக்கள்ல இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இது பண்ணாங்க. விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டே அது அவ்வளவு எதிராக போட்டு அடின்னு பின்னி எடுத்துட்டாங்களே. அப்போ இந்த விஷயத்துல நாம எதுவும் பேசக்கூடாது. இதுக்கு மேல பேச வேண்டியது அந்த உயிர்களை பலி கொடுத்த 41 குடும்பங்களும் தான் பேசணும். இந்த சம்பவத்துல நேரடி தொடர்புடைய நடிகர் விஜயோ, ஆதவ் அர்ஜுனாவோ, புஜ்ஜி ஆனந்தோ, இல்ல நிர்மல் குமாரோ, இவங்க எல்லாருமே எது பேசினாலும் அது வந்து இவங்களுக்கு எதிராக மாறும். யாராலையும் அடிக்க முடியாத ஒரு ஏரியா இதுல இருக்கும் அப்படின்னாக்கா அந்த உயிர்களை பலி கொடுத்த அந்த குடும்பங்கள் தான். எழுத்தாளர் வத்சலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து அதுவும் கடந்துன்னு ஒரு எக்ஸலண்டான ஒரு சிறுகதை எழுதியிருப்பாங்க. ரொம்ப நாளா எனக்கு ஆசை அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. இறந்தவன் திரும்பி வரப்போறது இல்லை. அதனால அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குது. 10 லட்சம். விஜய் 20 லட்சம் கொடுக்குறாரு. 20 லட்சம், மொத்தம் 30 லட்சம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அது இதுன்னு அப்படி இப்படின்னு பார்த்தா அது ஒரு 4-5 லட்சம் வரும். மொத்தம் ஒரு 35 லட்சம் ரூபா, 40 லட்சம் ரூபா பணம் வந்து வந்துடும். ஒரு வீட்டில் 2 உயிர் போயிருந்தா 80 லட்சம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அந்த மக்களே பார்க்குறாங்க. 41 குடும்பங்களும் அப்படி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் போன உயிர் போனது, அவ்வளவுதான். இதை காசா கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்படிதான் வருது எல்லா செய்திகளும். இதே தகவலோட தொடர்ச்சி தான் ஆதன் உள்ளிட்ட வெவ்வேறு யூடியூப் சேனல்களை அங்கே அனுப்பி இந்த குடும்பங்களை நீங்க ஏன் இவ்வளவு பதறி இதுக்காக பேசிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏன் பேசுறீங்க? அந்த குடும்பங்களே அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கலையே, நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. தமிழர்கள் எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்காங்களா அப்படின்னா இப்படிதான் இருந்திருக்காங்க. தமிழ் சமூகம் பத்தி, தமிழ் மொழி பத்தி, இந்த இனம் பற்றி மிகச்சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்ட கால்டுவெல் தமிழ் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளை ஒப்பிட்டு ஒப்பிலக்கணம் எழுதினார் இல்லையா கால்டுவெல். அந்த கால்டுவெல் 1875 வேகமா அந்த கவர்மெண்ட் வரலன்னா இறந்தவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குண்டா. தாமதமான மீட்பு பணிகள் மிக 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 தாமதமாக நடந்ததன் விளைவாக அந்த மக்களால் கடல்ல இருந்து தப்பிச்சு வர முடியாம இறந்தவங்களோட எண்ணிக்கை 250. கரூர் ஸ்டாம்பீட் என்பது பியூர் ஸ்டாம்பீட் என்று சொல்கிறார்கள். ஒரு நெரிசல் மரணங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதுதான். அன்னைக்கு வேகமாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் மருத்துவ குழுவும் செல்லாமல் இருந்திருந்தால் பனையூரில் விஜய் இருக்கவே முடியாது. கலவரம் விட்டுச்சிருக்கும். வணக்கம். கரூர்ல நடிகர் விஜயோட மக்கள் சந்திப்புல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து இன்னைக்கு 22 நாட்கள் ஆன பிறகு இப்போது வந்து அந்த கூட்ட நெரிசலில் உயிர்களை பலி கொடுத்த 41 குடும்பங்களை சார்ந்த சில குடும்பங்களும் வந்து வீடியோக்கள் பேசி அந்த வீடியோக்களை கவர் பண்ணி வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி டோனில் தான் அதில் வெளியிடுறாங்க. மொத்த சமூகமும் அந்த வீடியோக்களை பார்த்து ஷாக் ஆகி வந்து நிறைய நண்பர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இவங்கள ஏன் இப்படி இருக்காங்க, யாருக்கிட்டேயுமே அந்த குழந்தைகள் இறந்துருக்காங்க, கணவர் இறந்துருக்காங்க, மகன்களை இறந்த பெற்றோர்கள் இருக்காங்க. இவங்க யார்கிட்டையுமே அந்த இறந்து போனவங்க, நெரிசலில் இறந்து இப்படி இறந்தவங்க பற்றின கவலைகளோ நினைவுகளோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக கொண்டாடுறாங்களே. இப்படி அந்த மரணத்தையே கொண்டாடக்கூடிய ஒரு போக்கு அந்த வீடியோக்கள்ல இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இது பண்ணாங்க. ஆனால் முன்னாடி பேசின 2-3 வீடியோக்களில் ஒரு வரி 2 வரி சொல்லியிருப்பேன். இந்த 41 குடும்பங்களும் நடிகர் விஜயை வந்து எதுவுமே வந்து குறை சொல்லலை. நடிகர் விஜயும் குறை சொல்லலை, தமிழ்நாடு அரசையும் வந்து குறை சொல்லவில்லை. இது ரொம்ப நுட்பமான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வேறொரு விஷயத்த நாம அடிப்படையா இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த விஷயத்த வந்து புரிஞ்சிக்கணும். இந்த ஸ்டாம்பீட் நடந்த ஒரு 3வது நாள் நடிகர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா, அதில் முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுட்டு சிஎம் சார் என்ன வேணா கைது பண்ணுங்க சார், என் ஆளுங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு இந்த பழைய படங்கள்ல எம்ஜிஆரும் நம்பியாரும் காமெடி பண்ணுவானுங்கல்ல, அது மாதிரி ஒரு வீடியோ பேசி வெளியிட்டது வந்து பயங்கரமா அவருக்கு எதிராகவே மாறிடுச்சு. தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய், தாவேகாவோட முகம் நடிகர் விஜய், தாவேகா தான் விஜய், வேற யாருமே அங்க எதுவுமே கிடையாது. விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டே அது அவ்வளவு எதிராக போட்டு அடின்னு பின்னி எடுத்துட்டாங்களே.
அப்போ இந்த விஷயத்துல நாம எதுவும் பேசக்கூடாது. இதுக்கு மேல பேச வேண்டியது அந்த உயிர்களை பலி கொடுத்த 41 குடும்பங்களும் தான் பேசணும். அந்த குடும்பங்களும் நமக்காக முதலீடுகளா அவங்க தலைமை முடிவு பண்ணலாம். இவங்க அடிக்கடி பனையூர் அலுவலகத்துல, பட்டினப்பாக்கம் அலுவலகத்துல தாவேகாவினர் கூடி பேசுறாங்க இல்லையா? கூடி பேசும்போது அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற அவங்க திட்டங்களே இந்த 41 குடும்பங்களை வச்சு நம்ம ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட திட்டமாக இருக்கு. அது இப்போ நமக்கு தெரிய வருது. காரணம், இந்த சம்பவத்தில் நேரடி தொடர்புடைய நடிகர் விஜயோ, ஆதவ் அர்ஜுனாவோ, புஜ்ஜி ஆனந்தோ, இல்லை நிர்மல் குமாரோ, இவங்க எல்லாருமே எது பேசினாலும் அது இவங்களுக்கு எதிராக மாறும். இவர்கள் வாயை திறந்தாலே அது இவங்களுக்கு எதிரான ஃபயரா மாறுது, பத்திக்குது. அதனால யாராலையும் அடிக்க முடியாத ஒரு ஏரியா இதுல இருக்கும் அப்படின்னாக்கா அந்த உயிர்களை பலி கொடுத்த அந்த குடும்பங்கள் தான். அவங்கள யாரும் பெருசா திட்ட முடியாது. எனவே அவர்களை வச்சு இந்த விஷயங்களை நாம மேற்கொண்டு நகர்த்தும் அப்படின்றது தான் இதோட ஸ்கிரிப்ட். அதுக்கு பிறகுதான் நேற்று 20 லட்சம் ரூபா கிரெடிட் ஆகுது. ஆன பிறகு அந்த மகனை இழந்த தாய், கணவனை இழந்த பெண்கள், மகள்களை இழந்த தாய்மார், குழந்தைகளை இழந்த தாய்கள்னு இவங்களை எல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அதுல ஒரு மகனை இழந்த தாய் ஒருத்தர் சொல்றாங்க, மகன் தானங்க செத்து போயிட்டான், அதுல இப்ப என்ன பண்றது, அதுக்கு தான் விஜய் இருக்கார்ல, விஜய் ஆட்சிக்கு வந்துடட்டும், அதுக்குத்தான் மகனை பலி கொடுத்துருக்கோம், அதுக்குத்தான் மகனை கொடுத்துருக்கோம் அப்படின்றத ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. எழுத்தாளர் வத்சலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அதுவும் கடந்துன்னு ஒரு எக்ஸலண்டான ஒரு சிறுகதை எழுதியிருப்பாங்க. ரொம்ப நாளா எனக்கு ஆசை அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. அதுல ஒரு தாய், ஒரு மகன் இறந்து போயிடுவான் அப்படின்றது தாய்க்கு தெரியும். மகன் சின்ன வயசு இல்லையா, தாய் மூத்தவங்க தானே. அவன் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த தாயை தன்னோட மரணத்தை, தனக்கு பிறகும் தன்னோட தாய் இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தாய்க்கு எல்லாவித நம்பிக்கைகளையும் அந்த மகன் ஊட்டிக்கிட்டே இருப்பான், இந்த உலகத்தை பத்தி வெவ்வேறு விஷயங்களை அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த கதைகள் அதுவும் ஒன்று. அதுவும் கடந்து அந்த கதைக்கு பேர். அப்படி சொல்லி பண்ணுவான். அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடுவான். எல்லாரும் வருவாங்க, இந்த அம்மா அப்படி இருப்பாங்க, பாடியை பார்த்துட்டு அப்புறம் அடக்கம் முடிஞ்சிடும். இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அப்படி 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 மரணம் அதனோட நியாயத்தோடையே நடந்து முடிஞ்சிடும். சடங்குகளோட, சம்பிரதாயங்களோட, இதுகளோட அப்படியே நடந்து முடிஞ்சிடும். அந்த மகன் இறந்த 1 வருஷம் கழிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு பார்க்க வராங்கடே, நம்ம எல்லாம் போய் அவனோட அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாண்டா அப்படின்ட்டு. எப்படி இருக்காங்கன்னு தெரியல, தனியாக தானே இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் போகிறாங்க, வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க, இது பண்ணுறாங்க. பார்த்தா அந்த அம்மாட்ட தன்னோட மகன் இறந்து 1 வருடம் ஆனதற்கான எந்த சாயலுமே இல்லை. ஏன்னா அவன் தன் அம்மாவை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அந்த கதை அப்படியே முடிஞ்சிடும். இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். தன்னோட மகனை இழந்தால், கணவனை இழந்தால் எவ்வளவு துயரப்பட்டு துன்பப்பட்டு அந்த வாழ்க்கையே தொலைச்சி நிற்கிற ஒரு ட்ரெடிஷன் தமிழ் மரபு. அதுக்கு எதிராக அந்த கதையை ரொம்ப எக்ஸலண்டாக எழுதியிருப்பாங்க. அதில் அதற்குரிய எல்லா நியாயங்களும் அந்த கதையில் இருக்கும். நியாயமே இல்லாட்டியும் ஒரு பெண்ணுக்கான ஒரு உணர்வை ரொம்ப அழகாக வச்சு வச்சலா ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 41 பேரோட மரணம், இந்த விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதை இப்படி தான் பார்க்குறதா அப்படின்னா இப்படி இல்லை. அவங்க அவ்வளோ மிகச்சிறந்த பெண்கள்லாம் இதில் இல்லை. இங்கே என்னன்னா இதில் ஒரு காரியவாதம் இருக்கு. நம்ம குழந்தை இறந்து போச்சு, அவ்வளவுதான். மகன் போனால் நெரிசலில் சிக்கினா இறந்து போயிட்டான், என்ன பண்ண முடியும்? நீ இறந்தது தான், இறந்தவன் திரும்பி வரப்போறது இல்லை. அதனால அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குது, 10 லட்சம். விஜய் 20 லட்சம் கொடுக்குறாரு, 20 லட்சம், மொத்தம் 30 லட்சம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அது இதுன்னு அப்படி இப்படின்னு பார்த்தா அது ஒரு 4-5 லட்சம் வரும். மொத்தம் ஒரு 35 லட்சம் ரூபா, 40 லட்சம் ரூபா பணம் வந்துடும். ஒரு வீட்டில் 2 உயிர் போயிருந்தா 80 லட்சம். ஒரு வீட்டில் 3 உயிர் போயிருந்தா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த மக்களே பார்க்குறாங்க. 41 குடும்பங்களும் அப்படி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் 41 குடும்பங்களில் பெரும்பாலானவர்கள் அதை ஒரு பணமாக, பண்டமாக பார்க்குறாங்க. போன உயிர் போனது, அவ்வளவுதான். இதை காசாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தா தனக்காக 41 பேர் உயிர் கொடுத்துருக்காங்களா, அந்த 41 குடும்பங்களையும் நாளைக்கு ஒரு கல்வி வள்ளல்களாக, தொழிலதிபர்களாக மாற்றுவாரு விஜய் அப்படின்னு அந்த குடும்பங்கள் நம்புறாங்க. இதுதான் இந்த
விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன், இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய முதலீடு. போன உயிர் போயிடுச்சு, வர்ற வரைக்கும் வசூலிப்போம், இந்த வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிப்போம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இது அவங்க துயரம் ஏன் படலை, வருத்தமே இல்லையா அப்படின்னா எனக்கு தெரியல. அவங்க வருத்தப்படுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்படி வெளியே காமிச்சிக்கல. ஒன்று. ரெண்டாவது, 20 லட்சம் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே இவங்களோட மீடியாக்களை அங்கே அனுப்பிவிட்டு அவங்கள பேட்டி எடுக்க வச்சதும் தாவேகா தான். ஏன் அப்படின்னா சமீபத்தில் தாவேகா தொடர்பாக வரக்கூடிய எல்லா தகவல்களுமே தகவல். தீபாவளி முடிந்த பிறகு கரூர் செல்கிறார் விஜய் என்று தகவல். பனையூர் பங்களாவில் ஒரு தனி அறையை பூட்டிக் கொண்டு கதறி கதறி அழுதார் விஜய் என்று தகவல். இப்படிதான் வருது எல்லா செய்திகளும். இதே தகவலோட தொடர்ச்சி தான் ஆதன் உள்ளிட்ட வெவ்வேறு யூடியூப் சேனல்களை அங்கே அனுப்பி இந்த குடும்பங்களை பேட்டி எடுத்து இந்த குடும்பங்களை தங்களோட ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை, இதில் இந்த 41 உயிர்களும் ஒரு விஷயம் கிடையாது. டிவிகேவுடையக்காக இந்த 41 உயிர்களும் இறந்தாங்களே, அதில் ஒரு 65 வயசு பெரியவர் சுகுணா, 2 வயசு குழந்தை, அப்புறம் 2 வயசு குழந்தை இறந்திருக்கு, 65 வயசு முதியவர்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம். நீங்க ஏன் இவ்வளவு பதறி இதுக்காக பேசிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏன் பேசுறீங்க? அந்த குடும்பங்களே அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கலையே, நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறாங்க. அந்த குடும்பங்களே ஃபீல் பண்ணல. என் மகன் தானே, போனா போகுது, என்னங்க இப்போ அப்படின்னு கேட்கிறா ஒரு தாய். தன்னோட 2 பிள்ளைகளையும் இழந்த ஒரு தாய் சொல்றாப்புல, 20 லட்சம் வந்தது, ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, அவங்களே ஒரி பண்ண, நீ ரொம்ப ஒரி பண்ணாதடா அப்படின்ற. அவங்களே ஒரி பண்ணல, அவங்களே கவலைப்படலை, அவங்களே அதுக்காக அலட்டிக்கல, அந்த உயிர் போனதுக்காக. நீ ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிற? உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான மனதில். இதை தாவேகா திட்டமிட்டு தான் பேசாமல் தான் பணம் கொடுத்து பிற ஊடகங்களை வச்சு யூடியூபர்ஸை வச்சு பேச வைக்கிறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழர்கள் எப்போவுமே இப்படிதான் இருந்திருக்காங்களா அப்படின்னா இப்படிதான் இருந்திருக்காங்க. தமிழ் சமூகம் பற்றி, தமிழ் மொழி பற்றி, இந்த இனம் பற்றி மிகச்சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்ட கால்டுவெல், தமிழ் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளை ஒப்பிட்டு ஒப்பிலக்கணம் எழுதினார் இல்லையா கால்டுவெல். அந்த கால்டுவெல் 1875 தன்னோட கட்டுரை ஒன்றில் இதை பதிவு பண்றார். தமிழர்கள் மிகச்சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், மிகச்சிறந்த மொழி, மிகச்சிறந்த வாழ்க்கை முறை, கலாச்சாரம் எல்லாமே இருந்தாலும் ஒரு சமூகத்தில் செல்வாக்குள்ள ஒரு பெரிய மனிதன், ஒரு பணம் படைத்தவன், ஒரு பிரபலமானவன், அவனை இவர்கள் நம்பிவிட்டால் அவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். கல்வியால் மேம்பட இந்த நிலை மாறும். கல்வியால் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு கால்டுவெல் 1875 தமிழ் சமூகம் பற்றி இப்படி எழுதி வைத்தது. இது உண்மையா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா இது உண்மையா தான் இருக்கு. எவ்வளவுதான் முற்போக்கா இருந்தாலும், படித்தவர்கள் இருந்தாலும், படிக்காதவர்களும் ஒரு கூட்டம் இங்க இருக்கிறான். அவனுக்கு இதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. தான் ஒரு நடிகனை நம்புறான், அந்த நடிகனுக்காக தன்னோட குழந்தைகளை பலி கொடுக்க கூட தயங்க மாட்டாங்கிறான். அது கொடுத்தாலும் அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்கிறான். ஆக மொத்தத்தில் இப்படி ஒரு சமுதாயம், இப்படி ஒரு வழிபாட்டு சமூகம், ஒரு நடிகனை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய, கல்ட்டா நினைக்கக்கூடிய ஒரு குரூப் எப்பவுமே தமிழ் சமூகத்துல தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தது வதந்தி. இந்த விஷயத்துல இது கிட்டத்தட்ட 3வது வீடியோவில் திருப்பியும் சொல்றேன். தாவேகா கம்ப்ளீட்டா கிரவுண்ட் லெவல்ல திமுகவுக்கு எதிராக ஒரு வதந்தியை பரப்பி வச்சிருக்காங்க. அந்த நெரிசல் சதி, திமுகவோட சதி, ஏதோ ஒரு சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு கிரவுண்ட் லெவலில் வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு முதல்வர் ஓடி போகிறாரு, துணை முதல்வர் உதயநிதி ஓடி போகிறாரு, அமைச்சர்கள் ஓடி போகிறாங்க, வேகமாக பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, இந்த ஸ்மார்ட்னஸை அவன் சந்தேகமாக திருப்புறான். ஏன் வேகமாக ஓடி வந்தாங்க? அரசாங்கம்னா வேகமாக வரக்கூடாது, ஏன் இப்படி வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? இவ்வளவு சீக்கிரம் குழந்தைகளை காப்பாதே வேகமாக அந்த கவர்மெண்ட் வரலன்னா இறந்தவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குண்டா. 170 பேர் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அடைஞ்சு 41 பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வேகமாக செயல்படலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேர் இறந்துருப்பாங்க. அவன் இப்பவும் கேட்குறான், ஏன் வந்தாங்க அப்படின்னு. சந்தேகமாக இருக்குது, வரக்கூடாதுல்ல. ஏன் முதலுதவி பண்ணாங்க? சந்தேகமாக இருக்குது. ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? சந்தேகமாக இருக்குது. ஏன்
போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்னு கேட்குறான். போஸ்ட்மார்டம் பண்ணது ஏன் சந்தேகமாக இருக்குன்றான். அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு சமூக சூழலில் வாழ்கிறோம். அப்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன். 2017 ஒரு OGPL வந்தது. டிசம்பர் மாதமோ நவம்பர் மாதமோ வந்தது. கடலில் வீசின, அரபிக்கடலில் வீசின புயல், அந்த கடலோடிகள், கடலுக்கு போன அந்த மீனவர்கள் அந்த புயலில் சிக்கிக்கிட்டாங்க கடலுக்குள்ளே. அவங்க என்ன கோரிக்கை அரசிடம் வச்சாங்க அப்படின்னா, எங்களை விரைந்து மீளுங்கள், ஃபாஸ்ட்டாக செயல்படுங்க, வேகமாக செயல்படுங்க, கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில நாட்கள், சில மணி நேரங்களில் செயல்படுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் கோரிக்கை வச்சாங்க. அன்னைக்கு சிஎம் இருந்த எடப்பாடி அதை கண்டுக்கவே இல்லை. தாமதமான மீட்பு பணிகள் மிக 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 தாமதமாக நடந்ததன் விளைவாக அந்த மக்களால் கடல்ல இருந்து தப்பிச்சு வர முடியாமல் இறந்தவங்களோட எண்ணிக்கை 250. குமரி மாவட்டத்தில் மட்டும், கன்னியாகுமரியில் மட்டும் மீட்கப்படாமல் 250 பேர் கடலுக்குள்ளேயே இறந்தார்கள், மீட்கப்படாமல். அன்றைக்கு அரசு துரிதமாக செயல்பட்டிருந்தால் அதில் 100 பேரை காப்பாற்றிருக்க முடியும். இதுதான் வேகமாக செயல்பட்டா என்ன நடக்கும், வேகமாக செயல்படலைன்னா என்ன நடக்கும். வேகமாக செயல்பட்டால் இன்னும் 100 பேரை காப்பாற்றி இருக்கலாம். செயல்படாமல் மெதுவாக 3 நாள் 4 நாள் அந்த பக்கமே போகாமல் தாமதமாக போனால் பாடியை தான் போய் எடுத்துட்டு வர முடியும். அந்த வகையில் கரூர் ஸ்டாம்பீட் என்பது பியூர் ஸ்டாம்பீட் என்று சொல்கிறார்கள். ஒரு நெரிசல் மரணங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதுதான். இப்போ சதி அப்படின்னு இன்னொன்று பரப்பி வச்சிருக்காங்களே, அங்கே மரணம்ங்கிறது குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. அந்த ஜெனரேட்டர் இருந்ததுல அங்கே மட்டும் நடக்கல, அங்கேயும் மரணம் நடந்திருக்கு. விஜயோட வாகனத்துக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கு. இன்னும் ஒரு ரவுண்டா அந்த இடத்த ஒரு சர்க்கிள் போட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் பல இடங்கள்ல நெரிசல் நடந்திருக்கு. அப்ப எல்லாமே சதியா? சதி ஒரு இடத்துல தான் நடக்கும். ஒருத்தன் குத்தி கொன்னாலோ இல்லை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இவங்க சொல்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னாலோ, அந்த நாமக்கல்ல கைதான ஒருத்தனோட மனைவி சொன்னாங்கல்ல, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நான் போயிருந்தாலும் என்ன கொன்னு இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி நடந்துதா? அது எல்லா இடங்கள்லையும் நெரிசல் நடந்து அது விஜயோட வருகை தான் அதுக்கு காரணம் அப்படின்றத அவங்க உள்டாவா மாற்றி வச்சிருக்காங்க. அன்னைக்கு வேகமாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் மருத்துவ குழுவும் செல்லாமல் இருந்திருந்தால் பனையூரில் விஜய் இருக்கவே முடியாது. கலவரம் விட்டுச்சிருக்கும். பனையூரில் விஜய் வீடு தாக்கப்பட்டு விஜய் பத்திரமாக கரூரில் இருந்து சென்னைக்கு வந்திருக்கவே முடியாது, வெளியில் தலை காட்டவே முடியாது. வரவிருக்கும் தேர்தலில் இந்த 41 குடும்பங்களும் மிக மோசமான பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகம். தேர்தலுக்கு இன்னொரு சில மாதங்கள் இருக்கு. இது மரணம், இது ஒரு விபத்து. 41 குடும்பங்கள் உயிர்களை இழந்திருக்காங்க அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணாலும் அவங்க அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு அவங்க ஒரு எலெக்ஷன் கண்டென்ட்டாக பார்க்குறாங்க, ஒரு தேர்தலுக்கான முதலீடாக பார்க்குறாங்க, தாவேகாவோட வளர்ச்சிக்கான முதலீடா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த உயிர்களை பார்க்குறாங்க. ஓகே, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இதை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்யணும். வணக்கம்.